நம்ம உடம்ப எஃபெக்டிவாக அடுத்த நாள் ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் சூப்பராக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சார்ஜ் பண்ணணும். எப்படி சார்ஜ் பண்ணலாம்? ஒரு 4 ரீசன் தாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் சோசியல் மீடியா அண்டு வாட்ஸ்அப். சும்மா நம்ம படுக்க போகும்போது வாட்ஸ்அப்பில் அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது, ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இப்படி டைம் போயிடுது. ரெண்டாவது அந்த பெட்ரூம் அட்மாஸ்பியர். அந்த பெட்ரூமுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அதே பெட்ரூமில் உட்காந்து எழுதுறது, படிக்கிறது, சாப்பிட்றது, சண்டை போடுறது அப்படி இருக்கவே கூடாதுங்க. அந்த பெட்ரூம்னா படுக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் போகணும். அப்படி நீங்கள் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கே போன உடனே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். 3வது விஷயம் ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால் நாங்கள் மன அழுத்தம். ஸோ இந்த 4 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% நம்ம உடம்பு அடுத்த நாள் ஃபுல்லாக நல்லா சார்ஜ் ஆகி நல்ல எஃபிஷியன்சியாக வேலை செய்யும். சரி சார், வீட்டு வழி வைத்திய முறைகள் 6 வழிமுறைகள் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் ஹேபிட், பழக்க வழக்கம். 2வது விஷயம் கசகசா அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது விஷயம் அஸ்வகந்த சூரணம், நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் வாங்கிக்கிங்க. டெய்லி நைட்டானா ஒரு 3 கிராம் ஹாட் வாட்டரில் போட்டு குடிங்க. அன்பு வணக்கம். ஒரு சூப்பரான தலைப்பை நம்ம பார்க்கலாங்க. அதாவது இப்போது நம்ம செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம். செல்ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு நைட்டில் என்ன பண்ணுறீங்க, சார்ஜ் பண்ணுறீங்க. எதுக்காக சார்ஜ் பண்ணுறீங்க? காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃபுல்லாக பேசணுன்ட்டு தான். அதே பாருங்கள், ஒரு சிலர்லாம் ஆஃபீஸ்க்கு போனோடனையும் சார்ஜ் பண்ணிவிடுவீங்க. ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஷார்ட்ஸ் பார்க்கணும், நாடகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த 100% சார்ஜில் வச்சுருக்கிறீங்க. ஒரு 90லேருந்து 100% இருக்கணும்னு வச்சுக்கிறேன். ஏன் வச்சுக்கிறீங்க? அந்த செல்ஃபோனை நம்ம பயன்படுத்தணும், எஃபெக்டிவாக பயன்படுத்தணும் அப்படின்னு தான் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி தாங்க நம்ம உடம்ப எஃபெக்டிவாக அடுத்த நாள் ஃபுல்லாக எக்ஸிக்யூஷன் சூப்பராக இருக்கணும்னு சொன்னீங்கன்னா சார்ஜ் பண்ணணும். எப்படி சார்ஜ் பண்ணலாம்? நம்ம உடம்புக்கு மினிமம் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கணுங்க. அட்லீஸ்ட் டீப் ஸ்லீப் ஒரு 5 மணி நேரமாவது தூங்குனீங்கன்னா தான் நம்ம உடம்பில் உள்ள உறுப்புகள் எல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள்லாம் ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இது அவசியம், தேவை. நம்ம உடம்புக்கு ரீசார்ஜ் வேணும். தூக்கம் தான் ரீசார்ஜ். அந்த தூக்கத்தை பற்றி இந்த காணொலியில், அந்த தூக்கம் இல்லைன்னா என்னென்ன டிசீஸ் ஏற்படுது, சரி ஓகே சார் அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாங்க. 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த தூக்கத்தில் ஒரு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சர்வே சொல்கிறாங்கன்னாங்க, இப்போ கரண்ட் 2025 என்ன சர்வேன்னாங்க, 3 பேருக்கு ஒருத்தருக்கு தூக்கம் சம்பந்தமாக நோய்கள் வருது. என்னென்ன நோய்கள்? நிறைய நோய்கள் இருக்குது. பர்டிகுலராக இந்த தூக்கம் சம்பந்தமாக ஒரு 3 நோய்களை டிக்ளேர் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா இன்சோமினா அப்படிங்கிறாங்க, அதாவது தூக்கமின்மை. ஸ்லீப் டிசார்டர், தூக்க கோளாறு. 3வது பார்த்திங்கன்னா ஸ்லீப் அபீனா, அதாவது தூங்கும் பொழுதே நமக்கு அந்த மூச்சு திணறல் ஏற்படும். இந்த 3 நோய்கள் பர்டிகுலராக 3 பேருக்கு ஒருத்தருக்கு இருக்குதுன்னு சொல்லி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இப்போ கரண்ட் சர்வேல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த தூக்கத்தில் பலவிதமான ஒரு டைப் இருக்குங்க. 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்ன தெரியுங்களா? படுத்துருவீங்க, தூக்கம் வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படணும். 2வது டைப் என்ன தெரியுங்களா? தூங்குவீங்க, காலையில் யாருமே எந்திரிக்காததுக்கு முன்னால் எந்திரிச்சு உட்காந்து அதுக்கப்புறம் தூக்கமே வராது. 3வது எப்போவுமே தூக்கம் வராது. ஸோ இந்த மாதிரி 3 விதமான டிசீஸ் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். நான் சொல்கிற சிம்பிளான ப்ராக்டிஸ், வீட்டு வழி வைத்திய முறைகள் நம்ம முன்னோர்கள் சொன்னதை சொல்லியிருக்கேன். அற்புதமாக பயன்படுத்துங்க. 100% ரிசல்ட் வரும். இப்போது என்னென்ன டிசீஸ் வரும்? இந்த தூக்கமின்மையினால் என்னென்ன டிசீஸ் வரும்? அதை சார்ஜ் பண்ணாதனால நம்ம மைண்டுக்கு என்னென்ன டிசீஸ் வரும், நம்ம உடம்புக்கு என்னென்ன டிசீஸ் வரும்னு பாருங்கள். பேசிக்காக முடி ஃபஸ்ட்டு கொட்டுங்க. ஸ்கின்னு க்ளோவாக இருக்காது. ஓகேங்களா? தலைவலி வரும், டயர்ட்னஸ் இருக்கும், கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ஒரு வேலையை சிறப்பாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, நம்ம செய்கிற வேலையை 100% எஃபிஷியன்சியாக பண்ண முடியாது. பிபி வரும், சுகர் வரும். ஓகேங்களா? ஹார்ட் டிசீஸு, லங்ஸு, லிவர் ஃபெயிலியரு, கிட்னி ஃபெயிலியரு, ஸ்கின் டிசீஸு, பிரெயின் ஃபெயிலியரு, கால் பிளேடரு, பேன்க்ரியாஸு, இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டும் நான் சொல்லிகிட்டே போகலாம். டைஜஷன் இஷ்யூ வரும், ஸ்டொமக் டிசீஸ் வரும், இண்டஸ்ட்ரியல் டிசீஸ் அதாவது குடல் சம்பந்தமான நோய்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மனசில் ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இன்னும் சொல்லப்போனால் லேடிஸ்க்கு தைராய்டு இஷ்யூ வரும், பீரியட் இஷ்யூ வரும். இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன் கேன்சர் கூட வருங்க. எக்ஸ்ட்ரீமில் கேன்சர் கூட வரும். இத்தனை விதமான நோய்கள் இந்த தூக்கமின்மையினால் உடலுக்கு இவ்வளோ நோய்கள் ஏற்படுது. சிம்பிளாக சொல்லப்போனால் உச்சி முதல் பாதம் வரை அனைத்து விதமான நோய்களும் இந்த தூக்கமின்மையினால் நடக்குதுங்கிறது தான் 100% உண்மை. சரி சார், இப்போ என்னென்ன டிசீஸ் வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தூக்கத்துக்குன்னு ஏதாவது டைம் இருக்கா?
ஏன்னா எல்லோரோட மனசுக்குள்ளே கேட்குற கேள்வி, ஏன்னா இன்றைக்கெல்லாம் நைட் டியூட்டி நிறைய பேர் போகிறீங்க, அதனால் அதுக்குன்னு என்ன சார் டைம், நான் எப்போவாவது ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டா போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. தெளிவாக பாருங்கள், சயின்டிஃபிக்காக தூங்குறதுக்குன்னு ஒரு நேரத்தை சயின்டிஃபிக்காக ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. அது எந்த டைம் சொன்னிங்கன்னா, நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்குங்க. மினிமம் 7 மணி நேரமாவது டீப் ஸ்லீப் தூங்கணும். அந்த 7 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் 5 மணி நேரமாவது டீப் ஸ்லீப் தூங்கணும். 9 மணிக்கு படுத்திங்கன்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும். இதுதான் சயின்டிஃபிக்கான பெஸ்ட்டு டைம். இந்த டைம் நீங்கள் படுத்திங்கன்னா உடலில் உள்ள இன்னர் ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாமே சார்ஜ் ஆகிடும். அதாவது தன் வேலையை செஞ்சு அடுத்த நாள் ஃபுல்லாக 100% எஃபிஷியன்சியோட வேலை செய்யும் அப்படிங்கிறத மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்க. நிறைய பேர் என்ன தெரியுங்களா தப்பு பண்ணுறோம், நான் நைட்டு 2 மணிக்கு படுத்துட்டு அடுத்த 7 மணி நேரம் நான் தூங்குறேன். ஒரு சிலர் நைட் டியூட்டி இருக்குது சார், நான் 6 மணிக்கு தான் சார் வருவேன், அடுத்த 7 மணி நேரம் தூங்குறேன். ஒவ்வொருத்தர் நைட்டு நான் 11 மணிக்கு தூங்கி அடுத்த 7 மணி நேரம் தூங்குறேன். தூங்கலாம், ஆனால் என்ன ஒரு டிஃபிகல்ட்டிஸ்னால் அடுத்த நாளில் உங்களால் எஃபிஷியன்சியாக வேலை செய்ய முடியாது. அந்த டயர்ட்னஸ் உங்கள் மைண்டுக்கு உங்கள் உடலுக்கு இருக்கும். இதுதான் உண்மை. 100% கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். அதனால் இந்த சயின்டிஃபிக் டைமுங்க சொல்கிற 9லேருந்து 4 வரைக்கும் தூங்க ட்ரை பண்ணுங்கள். 100% நம்ம பாடி ஃபுல்லாக நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக இருக்கும். நான் சொன்ன அந்த 1008 நோய்கள் நமக்கு வராது. ஓகேங்களா? சரி, இந்த நோய்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க சார், தூக்கமின்மை டைம் சொல்லிட்டீங்க. மெயின் ரீசன் இது எதனால் சார் இதை அவாய்ட் பண்ணணுன்னா என்ன செய்யலாம்? ஒரு 4 ரீசன் தாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் சோசியல் மீடியா அண்டு வாட்ஸ்அப். சும்மா நம்ம படுக்க போகும்போது வாட்ஸ்அப்பில் அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கிறது, ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் இப்படி டைம் போயிடுது. ஸோ தயவு செய்து தூங்கணும், 9 மணிக்கு நான் தூங்க போகிறேன்னா ஒரு 7 மணிக்கே ஃபோன் எடுத்து ஒரு 15 அடி தள்ளி வச்சுக்கோங்க. ஃபோன் யூஸ் பண்ணவே வேணாம். 1 ஹவருக்கு பிஃபோர் தட் ஃபோன் அவசியம் யூஸ் பண்ணவே வேணாம். அப்போ தான் உங்களுக்கு டீப் ஸ்லீப் வரும். இதை பிரின்சிபலாக எடுத்துக்கங்க. ரெண்டாவது, அந்த பெட்ரூம் அட்மாஸ்பியர். அந்த பெட்ரூமுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இப்போல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அதே பெட்ரூமில் உட்காந்து எழுதுறது, படிக்கிறது, சாப்பிட்றது, சண்டை போடுறது அப்படி இருக்கவே கூடாதுங்க. அந்த பெட்ரூம்னால் படுக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் போகணும். அப்படி நீங்கள் மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கே போன உடனே உங்களுக்கு தூக்கம் வந்துடும். அந்த மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுங்கள். 3வது விஷயம் ஒர்க் ஸ்ட்ரெஸ். ஒர்க் ஸ்ட்ரெஸ்னால் நாங்கள் மன அழுத்தம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் இருக்கும், அதை பிடிச்சிக்கிட்டே போகிறது. அவன் இப்படி பண்ணிட்டான், இதனால் இப்படி பண்ணிட்டான், அதுவே நடந்து போச்சு, இறந்த காலத்தில் நடந்தது, அதை பிடிச்சிக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதனால் என்ன ஆகுது, மனசில் ஒரு பயம், இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பய உணர்வு வந்துடுது. அதனால் உங்களுக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் எப்போவுமே இருக்குது, மன அழுத்தத்திலே இருக்கிறீங்க. தயவு செய்து கடந்த காலம் நடந்து முடிஞ்சு போச்சு, அதை ட்ராவல் பண்ணிவிட்டு போகாதீங்க. அதை எப்போ ட்ராவல் பண்ணுறீங்களோ எதிர்காலத்தில் பற்றிய பய உணர்வு வரும். இந்த ரெண்டையும் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி விழிப்புடன் நீங்கள் செயல்பட்டால் தட்டி தூக்கலாம். சூப்பரான ஸ்லீப் வரும். உங்கள் உடம்புல உள்ள அனைத்து உறுப்புகளும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். 4வது விஷயம் ஃபுட்டு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லாருக்குமே தெரியுங்க என்ன சாப்பிட்ணும், எந்த நேரத்தில் சாப்பிட்ணும் எல்லாமே தெரியும். இந்த இடத்துல நான் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் சொல்கிறேன். ஈவினிங் டைமு நைட் டைமில் 6 மணிக்கு முன்னால் சாப்பிட்ருங்க. மேக்ஸிமம் 7 மணிக்கு முன்னால் சாப்பிட்ருங்க. மேக்ஸிமம் நைட்டு ஃபுட்டு பார்த்திங்கன்னா 1/4 வயிறு சாப்பிட்டா போதுங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. 1/4 வயிறு சாப்பிட்டா போதும். ஹோட்டல் சாப்பாடு அவசியம் வேண்டாம். நீங்கள் இந்த 7 மணிக்கு மேலே நைட்டில் சும்மா பரோட்டா, சப்பாத்தி, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு அப்படின்னு சொல்லி நிறைய சாப்பிட்றதுனால தான் நமக்கு இந்த தூக்கமின்மையே அஃபெக்ட் ஆகுது. உடலில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் ஜீரணம் செய்கிறதுக்கு நிறைய டிலே ஆகிறதுனால நமக்கு எல்லா விதமான நோய்களும் வருதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதனால் சாப்பிட்றது ஈவினிங் 6 o'clock இல்லை மேக்ஸிமம் 7 o'clock முன்னால் 1/4 வயிறு நீங்கள் சாப்பிட்ருங்க. ஸோ இந்த 4 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% நம்ம உடம்பு அடுத்த நாள் ஃபுல்லாக நல்ல சார்ஜ் ஆகி நல்ல எஃபிஷியன்சியாக வேலை செய்யும். சரி சார், வீட்டு வழி வைத்திய முறைகள் 6 வழிமுறைகள் சொல்கிறேன், ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் ஹேபிட், பழக்க வழக்கம். தூங்குகிற நேரம் 9 to 4 இல்லை 10 to 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைமுக்கு 1 ஹவருக்கு முன்னால் செல்ஃபோனை ஆஃப் பண்ண வச்சுட்டு தூங்க போயிடுங்க. தூக்கமே வரலினாலும் பரவாயில்ல, ஒரு 48 நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பழக்கமாயிடும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பழக்கமாயிடும். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் செட் ஆகிடும். இது அவசியம் செய்யுங்க. 2வது விஷயம் கசகசா அப்படின்னு சொல்லுவாங்க, பப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டிலே இருக்கும், அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க. ஏன்னா தூக்கத்துக்காக மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, எந்த வைத்திய முறைகள் இயற்கை வைத்திய முறை எடுத்துக்கிட்டாலும் சரி 7 நாளைக்கு மேலே எடுத்துக்கூடாது. 7 நாளைக்கு மேலே உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்துங்க. ஜஸ்ட் ஒரு 7 days இந்த கசகசா நைட் ஆனால் ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு தூங்குங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் குடிச்சிட்டு தூங்குங்க. நல்ல தூக்கம் வரும். ஏன்னா அந்த கசகசாவில் பார்த்தீங்கன்னா ஓபியம் அப்படிங்கிற ஒரு
தூக்கம் வரக்கூடிய அபின் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அந்த கெமிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனால தூக்கம் வரக்கூடிய சூழ்நிலைகளை சூப்பராக செயல்படுத்தும். 7 நாளைக்கு மேலே எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா? அது இல்லாமல் நமக்கு டைஜஷன் ஆகிறதுக்கு, கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த ஓபிஎன் அப்படிங்கிற அந்த கெமிக்கல், அந்த கசகசாவில் இருக்கிற கண்டென்ட்டு, இன்க்ரீடியன்ட்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். 3வது விஷயம், அஸ்வகந்த சூரணம் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் வாங்கிக்கிங்க. டெய்லி நைட்டானால் ஒரு 3 கிராம் ஹாட் வாட்டரில் போட்டு குடிங்க. இது என்ன ஆகும்னு தெரியுங்களா? இந்த மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு, நம்ம நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக வச்சுருக்கோம். தாராளமாக நீங்கள் இதை சாப்பிட்லாம். 1/4 ஸ்பூன், ரொம்ப டீஸ்பூனில் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 10 நாள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஃப்ரீ விட்டுருங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 10 டேஸ் மட்டும் சாப்பிட்டா போதும். 4வது விஷயம், ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் வேலை முடிச்சுட்டு வரீங்க என்னன்னா, வீட்டுக்கு வந்தோன்னா ஹாட் வாட்டரில் நம்ம ஃபுட்டை நல்லா கால் நினைகிற அளவுக்கு வச்சுட்டு ஒரு 45 மினிட்ஸ் வச்சுருங்க. ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம கால் தாங்கக்கூடிய அளவுக்கு ஹாட் வாட்டராக இருக்கணும். அதில் கல்லுப்பு போட்டுக்குங்க, மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் 1/2 ஸ்பூன் லெமன் இருக்குது இல்லைங்க, கட் பண்ணி ஒரு 1/2 பழம் லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க. சூப்பராக இருக்குங்க. அது என்ன ஆகும்னா, அந்த சர்க்குலேஷனில் தூக்கம் வரக்கூடிய சூழ்நிலையை நேச்சுரலாக கொடுக்கும். நீங்கள் இதை ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள். இந்த கசகசா, அஸ்வகந்தா சூரணம் சாப்பிட்லன்னா கூட ஜஸ்ட் ஒரு 48 டேஸ் ஹாட் வாட்டரில் வேலை முடிச்சுட்டு வந்தோடனே அப்படி பாதத்தை தண்ணியில் வைங்க. லெமனு, சால்ட்டு, மஞ்சள் போட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லாம் ஒரு 1/2 அன் ஹவர் எல்லாம் காலெலாம் துடைச்சிட்டு நைட்டு படுக்க போகும்பொழுது தேங்காய் எண்ணெய், இல்லைன்னா நல்லெண்ணெய், இல்லைன்னா ஆலிவ் எண்ணெய், இல்லைன்னா பாதாம், இதில் ஏதோ ஒரு எண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. பாதத்தில் நல்லா ஃபுட் மசாஜ் பண்ணிவிட்டு, மெயினாக அந்த கட்டை விரலை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். அந்த மசாஜ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, பீனியல் கிளாண்டுன்னு சொல்லுவாங்க, அது சுரக்கும். அது சுரந்தாலே உங்களுக்கு பீனியல் கிளாண்ட் என்னங்க, ஆனந்த சுரபிகள் சுரக்கும் பொழுதே நீங்கள் ஹாப்பியாக இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக தூக்கம் வரும். சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள். 5வது விஷயம், ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சும்மா 50 கிராம் வாங்கிக்கிங்க. விலை கம்மி தான், 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். அதேமாதிரி மாசிக்காய் ரெண்டுமே வாங்கிக்கிங்க. 50 கிராம் வாங்கி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஜாரில் போட்டு வச்சுக்கிங்க. ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நைட்டானா சாப்பிடுங்க. என்ன கழிவுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்க, வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், மன உளைச்சல், பய உணர்வு எல்லாமே கிளியர் ஆகிடுங்க. தாராளமாக இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு மந்த்லி ஒரு 20 டேஸ்க்கு சாப்பிட்லாம். ஒரு 10 நாள் பிரேக் விட்ருங்க. அடுத்த மாதம் ஒரு 20 டேஸ் சாப்பிடுங்க. 1/4 ஸ்பூன்னா டீஸ்பூனில் ரொம்ப கம்மியான 1/4 ஸ்பூன் மட்டும் நைட்டில் ஆஃப்டர் ஃபுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ரிசல்ட் சூப்பராக இருக்கும். கடைசியாங்க 6வதாக ஒரு விஷயம், இப்போ நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம தேவைகள்லாம் நடக்காமையே போயிடும். பல வருத்தங்கள், பணத்தில், பொருளில், ஒரு வேலை செய்கிற இடத்துல, ஒரு பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, ஒரு நம்ம உறவு முறையில், கணவன் மனைவி, நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அங்கே நடக்காது. நம்ம சொல்கிறத நம்ம குழந்தைங்க கேட்காது. நம்ம நினச்ச படிப்பு அங்கே படிக்க முடியாது. நம்ம நினச்ச வேலை செய்ய முடியாது. நம்ம நினச்ச லாபம் நம்ம பிஸ்னஸில் வராது. அப்படிங்கும் பொழுது மைண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஷனாக இருக்கும். என்ன செய்கிறதுனே தெரியாது. கடன் ஆகிடும். அது கட்டுறதுக்கு என்ன சூழ்நிலை இருக்காது. உடனே ஒர்க் டென்ஷன், மன டார்ச்சராக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம எப்படி கடந்து வரலாம்னாங்க, 6 விதமான செல்ஃப் டாக் ப்ராசஸ். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம் மற்றும் கருணை தியானம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நீங்கள் இந்த செல்ஃப் டாக் ப்ராசஸை செயல்படுத்துங்க. மனசுக்குள்ளேயே பேசுகிறது தாங்க. இந்த 6 வகையான தியானத்தை மினிமம் உங்கள் இஷ்யூக்கு ஒவ்வொன்று பயிற்சிகளை சிறப்பாக நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் வரும். அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதுங்க. மனசு ரொம்ப பாசிட்டிவிட்டிக்கு வந்துடுவீங்க. ஸோ இது ப்ராக்டிக்கலான மெத்தட். இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. இந்த 6 வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தி உங்கள் தூக்கம் வரத்துக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி செயல்படுத்திட்டிங்கன்னா, நான் சொன்ன உச்சி முதல் பாதம் வரை இருக்கிற 1008 நோய்கள் வராது. பர்டிகுலராக இன்சோமினா, ஸ்லீப் டிஸார்டர், ஸ்லீப் அப்பினியா, இந்த டிசீஸ்லாம் வரவே வராது. சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்தியிருக்கேன். ஜஸ்ட் சார்ஜ் பண்ணுங்கள். நைட்டானால் உங்கள் உடம்பை சார்ஜ் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 7 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிங்கன்னா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும். ஏன்னா நீங்கள் சார்ஜ் கொடுத்தா தான் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் தன் வேலையை செஞ்சு அடுத்த நாளுக்கு ப்ரிப்பேர் ஆகும். அதனால் சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.